எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தளவில் வீர வசந்தராயர் மண்டபம் 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அந்த வீர வசந்தராயர் மண்டபத்தை புதுப்பிக்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதோடு சேர்ந்து ஒரு 64 பணிகள் திட்டமிடப்பட்டு குடமுழுக்கிற்கு தேவையான பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். தை மாதத்திற்குள் குடமுழுக்கை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதில் வீர வசந்தராயர் மண்டபத்திற்கு தேவைப்படுகின்ற கற்கள் கிடைப்பது மிக கடினமான சூழல் இருக்கின்றது. ஆகவே அதற்குண்டான முயற்சியும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும், எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும், அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்களும் முழுவீச்சில் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த துறை இவ்வளவு வலிவும் பொலிவும் பெறுவதற்கு பழனியிலே உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு முருக பக்தர் மாநாடு போன்ற சிறப்பான திட்டங்கள் நிறைவேறுவதற்கு கடந்த காலங்களில் இருந்த கூடுதல் செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் அவர்களும், கடந்த காலங்களில் இருந்த ஆணையாளர்கள் அன்பிற்கினிய குமரகுருபன் அவர்களும், அன்பிற்கினிய முரளி அவர்களும், அதேபோல் தற்போது ஆணையாளராக இருக்கின்ற ஸ்ரீதர் அவர்களும், தற்போது கூடுதல் ஆணையாளர் இருக்க பழனி அவர்களும், ஏனைய இணை ஆணையாளர்கள், கூடுதல் ஆணையாளர்கள், அதேபோல் துறையினுடைய செயலாளராக இருக்கின்ற எங்களுக்கு வழிகாட்டுகின்ற மணிவாசகம் அவர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் விளைவாகத்தான் கடந்த காலங்களில் ஏளனமாக பார்த்த இந்த துறையை இன்றைக்கு புருவத்தை உயர்த்தி பார்க்கின்ற அளவிற்கு இந்த துறையினுடைய பணிகள் சிறப்பு சேர்த்ததற்கு இந்த நேரத்தில் அதிகாரிகள் பெருமக்களுக்கும் துறையின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அதில் 1000 கால் மண்டபம் திறக்கப்படாமல் இருந்தது. எங்களுடைய ஆய்வின் விளைவாகத்தான் அந்த 1000 கால் மண்டபம் பயன்பாட்டுக்கு வந்தன. நெல்லையப்பர் கோயிலே 1000 கால் மண்டபம் 18 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்தது. அந்த வாயிற்கதையும் திறந்த பெருமை, அந்த 1000 கால் மண்டபத்தை திறந்து வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சாரும். அதேபோல் நம்முடைய ராமேஸ்வரத்திலே இருக்கின்ற வெள்ளித்தேர் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்தது. அந்த வெள்ளித்தேரை வீதி உலா வர செய்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியை சாரும். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் தங்கத்தேர் 10 ஆண்டுகளாக பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்தது. அந்த தங்கத்தேரையும் பக்தருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சாரும். நீங்கள் கோரிய அந்த காஞ்சிபுரத்துடைய திருக்கோயிலுடைய பணிகள் 4 முறை ஒப்பந்தம் கோரப்பட்டும் ஒப்பந்தக்காரர்கள் யாரும் அதில் பங்கு பெறாததால் மீண்டும் ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். இதர பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நல்ல ரெஸ்பான்ஸ். எங்களோட எண்ணிக்கை 1000 பேர், 2000 பேர். இந்த 2000 பேரை நிச்சயமாக பூர்த்தி அடைவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அதிகமாக வந்தாலும் நிச்சயமாக அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்களையும் இதில் பயணிப்போம். கிட்டத்தட்ட ஆன்மீக பயணத்தை பொறுத்தளவில் அனைத்து செலவுகளும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின்படி அரசே மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.